வணக்கம். ஸ்ரீ காளியம் சனம் ஸ்ரீ காளியம் நீ கூட நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திக் இருக்கிறான். நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா தை அமாவாசை. இந்த தை அமாவாசைனா என்ன? இந்த தை அமாவாசை நம்ம எப்படி இருக்கணும்? இந்த தை அமாவாசை நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது? பெண்கள் இந்த அமாவாசை விரதம் இருக்கலாமா வேணாமாங்கிறது நம்ம இந்த காலையில் நம்ம தெளிவா பார்ப்போங்க. அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அல்லது முதல் முறையா இப்ப நீ வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்புல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. கூடவே ஆல் நோட்டிஸ் சொல்றது பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம ஆன்லைன்ல வந்தாலும் சரி, வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து நிற்குங்க. அதே மாதிரி நீங்க பாக்குற இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், சுற்றத்தினர், உறவினர் எல்லாரோட இந்த லிங்க் அப்படியே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டுங்க. இப்ப வாங்க என் தந்தையின் மலடியை வணங்கி கொண்டு நம்ம இந்த தை அமாவாசை என்ன, அது என்ன பண்ணு பார்த்துட்டு வருவோங்க. தை அமாவாசை, இந்த தை மாதத்துல ஒரு சிறப்பு இருக்கு. இது என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, மகர வீட்டுல சூரியன் வந்து அமர்வார். அதாவது தந்தை வழி வரக்கூடிய உறவு முறை குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன். அதாவது இவர் வந்து பிதாக்காரன் சொல்லுவோம், பித்திருக்காரன் சொல்லுவோம். இந்த சூரிய பகவான், இந்த சூரிய பகவானும் நமக்கு அந்த சந்திர பகவானும் ஒன்னா இணைஞ்சா நமக்கு அமாவாசை. எல்லாருக்கும் தெரியும், சூரியன் சந்திரன் ஒன்னா இருக்கிறது அமாவாசை. இதுல தாயார் வழி உறவுமுறை குறிக்கிறது மாதுர்கான்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான். அப்போ சூரியன் சந்திரன் சேர்ந்தா அமாவாசை. இவங்க அம்மாவும் அப்பா ஒன்னா சேர்ந்து யார் வீட்டுல உட்கார்றாங்க? தன் மகன் சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வரன் வீட்டுல வந்து அமர்றார். அதாவது மகர வீட்டுல சஞ்சரிக்கிறது பார்த்தீங்கன்னா தை மாதம் வரக்கூடிய அமாவாசை. இந்த தை மாதம் வரக்கூடிய அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா சக்திகள் மிக மிக அதிகம். முன்னோர்கள் நம் வீடு தேடி வரக்கூடிய நேரம் வந்து இந்த தை மாதம் வரக்கூடிய அமாவாசைங்க. அதாவது விஷ்ணு பகவான் ஒன்று சொல்லுவார், கிருஷ்ணன் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, பிதுர்கடனை தீர்க்காதவங்க கிட்ட இருந்து நான் எதுவும் வாங்கிக்க மாட்டேன்பா. அது என்ன சார் பிதுர்கடன்? அதாவது நீத்தார் கடன் சொல்லுவோம். இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்ய தவறுகிட்ட வந்து நான் எந்த விதத்தையும் நான் வாங்கிக்கொள்ள மாட்டேன், அது எதுவாக இருந்தாலும் சரிம்பார் கிருஷ்ண பரமாத்மா, அதாவது மகாவிஷ்ணு. அப்போ ஒரு மனிதன் அவன் தன் முன்னோர்கள் சொல்லக்கூடிய இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திதி, தர்ப்பணம், சிராத்தனம் இது எல்லாத்தையும் அவர் வந்து கரெக்டா பண்ணணும். பண்ணும்போதுதான் நமக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, குல தெய்வமாக இருந்தாலும் சரி, நம்ம வேண்டுதலும் சரி, நமக்கு பலன் கொடுப்பாங்கிறது சாஸ்திர ஐதீகங்க. அதாவது முன்னோர்களை வழிபாடு பண்ணாம நம்ம எந்த ஒரு ஆலயத்தை விட என்ன பரிகாரம் பண்ணா நமக்கு பலாபலன்கள் இல்லை. நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தோம் நம்ம முன்னோர்கள். நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் நமது முன்னோர்கள். நமது உழைப்பு இல்லை, நம்ம உழைக்கணும் இல்லைன்னா சொல்லலை. நம்மளை பெத்து வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணது நமது பெற்றோர். நமது பெற்றோரை பெத்து வளர்த்து படிக்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க பெற்றோர். அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருடைய ஜாதகத்துல பித்ரு தோஷம் இருக்குன்னா அவருக்கு எவ்வளவு சங்கடங்கள் இருக்குன்னு நீங்களே பாருங்க. பித்ரு தோஷம்னா என்னங்க? ஒண்ணு இல்லைங்க, முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம சரியா செய்யாமல் இருக்கும் போது நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய சந்ததியினருக்கு இந்த பித்ரு தோஷம் ஜாதகத்துல அமரும். அப்ப இந்த பித்ரு தோஷம் அவன் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் திருமண தடை, சரியான வேலை கிடைக்காது, நல்ல படிப்பு இருந்தும் படிப்புக்கான வேலை கிடைக்காது, பாதி பேருக்கு படிப்புல தடை இருக்கும், மன கஷ்டம் இருக்கும், தொடர்ந்து நோய்படுதல், அடிபடுதல், வீட்டுல விபத்து, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பித்ரு சாபத்துக்கும் பித்ரு தோஷத்துக்கும் மிக மிக சிறந்த பரிகாரம் பார்த்தா இந்த அமாவாசை விரதம். அதிலும் மிக குறிப்பா வரக்கூடிய வருடத்துல 3 இருக்கும். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அடுத்து தை அமாவாசை. இந்த தை அமாவாசைங்கிறது அவ்வளோ பெரிய சக்திங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தை அமாவாசை என்ன, இதுல இவ்வளவு மகிமை இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தை அமாவாசைக்கு நான் எப்படிங்க நான் வந்து விரதம் மேற்கொள்றதுன்னா என்ன பண்ணோம்? சூரிய உதயம் நீங்க எழுந்திருக்கணுங்க. எழுந்திரிச்சுட்டு நமக்கு அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுங்க. அது எப்படின்னா நதிக்கரையில பண்ணுவாங்க, அல்லது பாத்தீங்கன்னா குளக்கரையில பண்ணுவாங்க, இல்ல கடற்கரையில பண்ணுவாங்க, இல்ல வீட்டுல வச்சும் நம்ம அந்த வர வச்சு வீட்டுல வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு வந்து வீட்டுல முன்னோர்கள் போட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த முன்னோர்கள் போட்டா வந்து தெற்கு பார்த்த திசையில வச்சுட்டு அவங்களுக்கு மலர்கள்ல அலங்காரம் பண்ணுங்க. முடிஞ்சா துளசி கட்டா துளசி சேர்த்து கூட ரொம்ப நல்லதா இருக்கும். அலங்காரம் பண்ணிட்டு அவங்க நெய் தீபம் ஏத்திட்டு வீட்டுல அவங்கள வழிபாடு பண்ணுங்க. வீட்டுல எல்லாரும் வந்து அவங்கள வழிபாடு பண்ணிட்டு அன்னைக்கு விரதம் அனுசரிக்கணும் இல்லையா, அதுல உங்களுடைய முன்னோர்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ
அசைவம் தவிர்த்துட்டு சைவத்துல அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து வச்சு சமைச்சு வச்சு புரியுதா. அவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் காக்கைக்கு நம்ம என்ன பண்ணோம் வந்து அவங்களுக்கு வந்து காக்கையை கூப்பிட்டு இந்த காக்கைக்கு சாதம் வைக்கணும். இந்த காகங்கிறது நம்முடைய முன்னோர்கள். நம்ம முன்னோர்களுக்கு இந்த சாப்பாடு வைக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த காகம் வந்து சாப்பாட்டை எடுக்குதுன்னா நம்ம முன்னோர் வந்து சாதத்தை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க, நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, நம்மளுடைய ஐதீகமா நம்பப்படுறோம். இதுல நம்ம காகத்துக்கு நம்ம சாதம் வச்ச பிறகு ஏழை எளியோர்களுக்கு, வறுமையில கூட ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுக்கும். ஒரு வேலையாச்சும் நம்ம மத்தியான நேரத்துல அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அன்னதானம் பண்ணிய பிறகு நம்ம வந்து இந்த படையல் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த படையல் போட்ட சாப்பாட்டை வீட்டுல கூட வயதில் மூத்தவங்களுக்கு அந்த சாப்பாட்டை சாப்பிட சொல்லுங்க. அப்படி இல்லை சார்னா யார் விரதம் இருக்கிறீங்களோ நீங்க அந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க. இது மாதிரி நம்ம வந்து இந்த எள்ளும் தண்ணி நம்ம இறைச்சிட்டு நம்ம வந்து அந்த தர்ப்பணம் பண்ணிட்டு மதியானம் நம்ம விரதமா பூர்த்தி பண்றோம் இல்லையா. இது வந்து மிக முக்கியமா நம்ம செய்யக்கூடிய கடன், நீர்த்தார் கடன் சொல்லக்கூடிய அந்த இறந்தோர் முன்னோர் செய்யக்கூடிய கடனுங்க. அடுத்து என்ன நம்ம பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு கேள்வி வரும் சார், நான் வெளிநாட்டுல இருக்கேன் சார், என்னால போயிட்டு அந்த இதெல்லாம் பண்ண முடியாது சார், நீங்க நதிக்கரை இல்லை அதே மாதிரி கடற்கரை இல்லைன்னு சொல்றவங்க வீட்டுல எப்படி சார் பண்ணலாம்னா, வீட்டுல பாத்தீங்கன்னா கால்படாத இடத்துல புரியுதுங்களா, சூரிய உதயத்திற்கு பிறகு குளிச்சு முழுவிட்டு என்ன பண்ண எள்ளும் தண்ணிய நீங்க இந்த வழியா இறக்கணுங்க. எள்ளும் தண்ணிய இன்னொரு நினைச்சு நீங்க இறைச்சிட்டு அந்த நீங்க விரதத்தை பூர்த்தி பண்ணுங்க. சார் இல்ல சார் எங்கிட்ட அது கால்பட இடம் இல்லைன்னா என்ன பண்ணுங்க, சுத்தமான பாத்திரத்துல சுத்தமான தண்ணியால எள்ளும் தண்ணிய பாத்திரத்துல இறைச்சிட்டு அந்த தண்ணியை கொண்டு போயிட்டு கங்கையில கட்டிடுங்க. இல்ல சார் ஒரு நதிக்கரையில விட்டுடுங்க. இந்த எள்ளு முளைக்க கூடாது, முளைக்கூட இடம் பார்த்து தண்ணியை நீங்க விட்டுடுங்க. இது வந்து நம்ம வீட்டுல எளிமையா பண்றது. இந்த தை அமாவாசையில பெண்கள் என்ன சார் நாங்க பண்ணட்டோம்னா, இந்த தை அமாவாசை பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அமாவாசை விரதமே கிடையாதுங்க. அப்ப எப்படி தை அமாவாசை விரதம் இருக்க போக, பெண்களுக்கு தை அமாவாசை விரதம் கிடையாது. இவங்க என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு உதவி பண்ணலாம், அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம். எப்படி சார் சமைக்கணும்னா, இந்த பெண்கள் வந்து காலையில குளிச்சு முழு சுத்தபத்தமா சமைக்க ஆரம்பிக்கணும், சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கணும். ஒரு பழைய சாதம் இருக்கு, மீதமுள்ள நேற்று சமைச்சு மீதம் சாதம் இருக்குன்னா அந்த பழைய சாதம் சாப்பிட்டு டெய்லி அவங்க எப்படி சாப்பிட்டாலும் அதே மாதிரி எச்சி போடாம சமைக்க வேண்டும். அவங்க எந்த விரதம் மைண்டுக்கே போகக்கூடாது, விரதம் நினைப்பே இல்லாம நீங்க எப்போதும் சமைக்கிற மாதிரி எச்சி போடாம சமைச்சு சுத்தபத்தமா அவங்க நீங்க கொடுக்கலாம். இல்ல சார் அமாவாசை விரதம் இருக்கணும் சார் பிரியப்படுற நீங்க எப்படின்னா, கணவர் இருக்கும்போது நீங்க அமாவாசை விரதம் இருக்க முடியாது. உங்கள் பெற்றோர் இருக்கும் வரை நீங்க அமாவாசை விரதம் இருக்க முடியாது. உங்கள் ஆண் குழந்தைகள் இருக்கனாலும் நீங்க அமாவாசை விரதம் இருக்க முடியாது. கணவர் இல்லை, பெற்றோர் இல்லை, ஆண் குழந்தைகள் யாரும் இல்லைன்னா நீங்க உங்கள் முன்னோர்களுக்கு நீங்க அமாவாசை விரதம் இருக்கலாம். ஏனைய பெண்களுக்கு அமாவாசை விரதம் கிடையாது. புரிஞ்சுங்களா. அப்ப இந்த பெண்கள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தை அமாவாசை அன்னைக்கு அன்னதான நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்குவாங்க. உங்க கையால அன்னதானம் பண்ணுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்க, நல்ல விஷயம். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு சிவாலயம் போங்க. அமாவாசை அன்னைக்கு மாலை பொழுது சிவாலயம் போயிட்டு அங்க போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, அதுவே உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம இந்த தர்ப்பணம் பண்ணிட்டு அதே மாதிரி விரதத்தை பூர்த்தி பண்ணிய பிறகு அன்று மாலை என்ன பண்ணுங்க, உங்களுடைய குலதெய்வம் எங்க இருக்கும் குலதெய்வத்தை போயிட்டு வழிபாடு பண்றது ரொம்ப 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 நல்லதுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வீட்டு வந்து முன்னோர் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு குலதெய்வம் எதுவும் இல்லை சார், நான் என்ன பண்ணுங்க, மாலை பொழுதுல சிவாலயத்தை போயிட்டு விளக்கு போட்டுட்டு அங்க 2 பேரும் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குங்க. நம்ம இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை விரதனை என்ன, இந்த அமாவாசை எப்படி நம்ம இருக்கணும், பெண்கள் நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம சொன்னோம் இல்லையா. வரக்கூடிய காலகட்டத்துல இதே மாதிரி மிக அரிய தகவல் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், வேற ஏதாச்சும் ஜாதகம் பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வுகள் வேணும் பிரியப்படுற நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கு, எப்ப வேணா கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உங்கள் அன்பு ஜோதிடர், அன்பு நண்பன் கார்த்திக் ரகுராமன். நன்றி, வணக்கம்.